கடவுள் படைச்சதுலேயே ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுனா இன்னொன்று எனக்கு பின்னாடி தெரியுற இந்த ஒரு பில்டிங் தான். ஆமாம் மக்களே, வீக்லி ஒன்ஸ் எனக்கு ஒரு ஆஃப் கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு ஆஃப் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு எப்படியாவது புர்ஜ் கலிஃபாவை கிட்டக்க போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியில் பார்த்துட்டிங்கன்னா சரியான டிராஃபிக். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீக்கெண்ட் வேற, ஸோ சொல்லவே வேண்டாம். நீங்களும் என்னை மாதிரி புர்ஜ் கலிஃபா பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சினிமா பார்க்கிங்கிற இந்த ஒரு நேம் போர்டை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா துபாய் மாலுக்கு சீக்கிரமே வந்து சேர்ந்துருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்க்கிங்கும் நிறையவே அவைலபிளாக இருக்கும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். உள்ள வந்தவொடனே பார்த்துட்டிங்கன்னா வெல்கம் டு துபாய் மால் சைனா டவுன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த இடமும் பக்காவா சைனால இருக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த நாட்டுக்கு சொந்தமான சில பொருட்கள் எல்லாத்தையும் அந்த கண்ணாடி மேசையில அழகா அடைச்சு வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்க வாக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த ஒரு சைனா சூப்பர் மார்க்கெட் அவங்களால பார்க்க முடியும். இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா நம்ம வாங்கி சாப்பிட்ற சிப்ஸ் அண்ட் சாக்லேட் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்பாட் பக்காவான ஸ்பாட்னு சொல்லுவேன். சாக்லேட் மட்டும் இல்லாம நண்டையும் பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க. பூரான பொரிச்சு பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க. சிப்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா 2 வெரைட்டி, அதுவும் ப்ரான் சிப்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா விலைலாம் ரொம்ப அதிகமா இல்லாம நார்மலான பிரைஸ் தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் வெளியில வந்தோன்னு பாத்துட்டீங்கன்னா மேல இருந்து நானே என் பிரதரும் ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா 2 சைனா நண்பர்கள் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அப்புறம் அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எஸ்கலேட்டர்ல கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கணும்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு அழகான வாட்டர் ஃபவுண்டேஷன் அவங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு மெமரியா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் என் பிரதர்கிட்ட போனை கொடுத்து நான் அப்படியே கேஷுவலா திரும்புறேன், எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேஷுவலா தானே, எங்க திரும்ப நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. நானும் அப்படியே கேஷுவலா திரும்பி பார்த்தேன். எனக்கு செட் ஆகலன்னு என் பிரதர். ஸோ அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. வெல்கம் டு புர்ஜ் கலிஃபா அட் த டாப்னு போட்டிருந்துச்சு. பட் நான் இன்னைக்கு மேலே போல. பட் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த புர்ஜ் கலிஃபா டாப்ல இருந்து ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்றது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் வெளியில வந்திருந்தோம். வெளியில வந்துட்டு பார்த்தா அந்த பில்டிங் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு என்னோட பிரதர் சொல்லியிருந்தாரு இங்கே வாட்டர் ஷோ நடக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னாப்ல. சரி, நானும் ஓரமாக போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஒன்று கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இது எப்படியாவது வீடியோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் தான் மக்களை எனக்கே புரிஞ்சிச்சு வெயிட் பண்ணதுக்கு செம ஒர்த்துன்னு. லைட்டு ஹிட்லாம் போட்டு சும்மா மிரட்டி விட்டாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. வந்ததுக்கு செம ஒர்த்துன்னே சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அப்புறம் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற மக்களே, உங்கள் சாம் vlogger. பை பாய்.